வணக்கம். காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். தடுப்பு காவலில் வைக்கப்படும் உதய கம்பன்பில. இலங்கையில் ஒரே நாளில் கைது செய்யப்பட்ட பலர். அருகம்கூடாவில் இஸ்ரேலியர்கள் அட்டகாசம். முன்னாள் சபாநாயகர் சுட்டுக்கொலை. கைது செய்யப்பட்ட பாதாள உறுப்பினர்கள் நாட்டிற்கு வருகை. லண்டனில் வெடித்த மாபெரும் போராட்டம். இனி தொடர்வன விரிவான செய்திகள். தான் ஒருவரிடம் பிணையில்லாமல் தடுப்பு காவலில் வைக்கக்கூடிய சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட இருப்பதாக முன்னாள் அமைச்சர் உதயகம்பன்பில தெரிவித்துள்ளார். தனது சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள காணொலி ஒன்றிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தன்னை ஒருவரிடத்திற்கு சிறையில் அடைப்பதன் மூலம் தங்களை விமர்சிப்பதை நிறுத்த முடியும் என அரசாங்கம் நினைப்பதாக அவர் இதன்போது குறிப்பிடுகிறார். குற்றப்புலனாய்வுத்துறை கம்பன்பிலவுக்கு எதிராக விசாரணையை ஆரம்பித்திருப்பதாக கொழும்பு கோட்டை நீதவான் நிலைப்புலி லங்காபுர சமீபத்தில் தெரிவித்திருந்தார். பத்திரிகையாளர் சந்திப்பொன்றில் கம்பன்பில தெரிவித்த கருத்து தொடர்பில் ஆகஸ்ட் 12 அன்று பெறப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் குறித்த விசாரணை நடத்தப்படும் என குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் மன்றில் தெரிவித்திருந்தனர். குறித்த பத்திரிகையாளர் சந்திப்பின் போது பல்வேறு சமூகங்களிடையே முரண்பாட்டை ஏற்படுத்தக்கூடிய கருத்துக்களை முன்னாள் அமைச்சர் கூறியதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் ஒரே நாளில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போதும் 5680 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த தகவலை போலீஸ் ஊடகப் பிரிவு உறுதிப்படுத்துகின்றது. போலீஸ் அதிகாரிகள், இராணுவத்தினர், போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் கடற்படையினர் ஆகியோர் இணைந்து நேற்று முன்தினம் இந்த விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தனர். இதன்போது பல்வேறு குற்றச்செயல்கள் தொடர்பில் ஆதாரங்களுடன் 20 பேரும், சந்தேகத்தின் பேரில் 815 பேரும், பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட 315 பேரும், திறந்த பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட 210 பேரும், மதுபோதையில் வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் 86 சாரதிகளும், கவனக்குறைவாக வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் 56 சாரதிகளும், ஏனைய போக்குவரத்து விதிமுறைகளை மீறியமை தொடர்பில் 4178 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அருகம்குடாவில் விருந்தகம் ஒன்றின் உரிமையாளர் மற்றும் அவரது மனைவியை தாக்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் 2 இஸ்ரேலிய பிரஜைகள் பொத்துவில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். தாக்குதலுக்கு பின்னர் காயமடைந்ததாக கூறப்படும் தம்பதியினர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் கைதான சந்தேக நபர்கள் இருவரும் 26 வயதுடையவர்கள் என தெரிய வருகிறது. விருந்தகத்தின் உரிமையாளரும் அவரது மனைவியும் தங்கள் வாகனத்தில் பயணித்த போதும் 2 இஸ்ரேலியர்களும் வீதியை வழிமறித்ததால் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் பின்னர் அது தாக்குதலாக மாறியதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். யுக்ரைனின் நாடாளுமன்ற முன்னாள் சபாநாயகர் ஆண்டி பரபி சுட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவமானது நேற்று மேற்கு நகரமான லெவிவில் இடம்பெற்றிருக்கிறது. இதனையடுத்து கொலையாளியை தேடும் பணி நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. துப்பாக்கி ஏந்திய ஒருவர் பரபி மீது பலமுறை துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் அவர் சம்பவ இடத்திலேயே கொல்லப்பட்டதாகவும் அரசு சட்ட அலுவலகம் தெரிவிக்கின்றது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் கைது செய்யப்பட்டு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளான கெகல்பத்ர பத்மே, கமாண்டோ ஷாலிந்த மற்றும் பாணந்துரை நிலங்க ஆகியோர் மேலதிக விசாரணைக்காக குற்றப்புலனாய்வு துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளான பாகோ சமன் மற்றும் தம்பரி லாஹிர் ஆகியோரும் மேலதிக விசாரணைக்காக மேற்கு மாகாண வடக்கு குற்றப்பிரிவால் காவலில் எடுக்கப்பட்டுள்ளனர் என்று காவல்துறை ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட கேகல் பத்ர பத்மே உள்ளிட்ட 5 சந்தேக நபர்களும் நேற்று மாலை 7:30 மணியளவில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டனர். காணாமலாக்கப்பட்டோருக்கு சர்வதேச நீதி கோரி லண்டனிலும் மாபெரும் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினமான நேற்று லண்டனில் அமைந்துள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயம் முன்பாக ஆரம்பித்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் அங்கிருந்து டவுனிங் வீதி வரை ஊர்வலமாக சென்றடைந்தது. புலம்பெயர் தமிழமைப்புகளின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் யுத்தத்தின் போதும் யுத்தத்திற்கு பின்னரும் வளைந்து கைது செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்டோருக்கு நடந்தது என்ன, காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பில் சர்வதேச நீதி தேவை, இலங்கையை சர்வதேச நீதிமன்றில் பாரப்படுத்து, இனப்படுகொலைக்கு சர்வதேச நீதி வேண்டும் என பதாதைகளை தாங்கியவாறும் கோஷங்களை எழுப்பியவாறும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் புலம்பெயர் தமிழின செயற்பாட்டாளர்கள், இளைஞர் யுவதிகள் என பலரும் கலந்து கொண்டனர். கெகல்பத்ர பத்மே போன்ற பாதாள உலக குழு தலைவர்கள் கைது செய்யப்பட்டதும் சிலர் பதற்றமடைந்துள்ளதாக பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்தில் எவருக்கும் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்பு கிடையாது என அவர் மேலும் குறிப்பிடுகிறார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சி பொறுப்பினை ஏற்றுக்கொண்டதன் பின்னர் இந்த அரசியல் தரப்புகளுக்கும் பாதாள உலக குழுக்களுக்கும் இடையிலான உறவு தகர்க்கப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிடுகிறார்.
இதனால் அதிகாரிகள் தாங்கள் விரும்பியவாறு சுயாதீனமாக சட்டத்தை நடைமுறைப்படுத்த அவகாசம் கிடைக்கப் பெற்றுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். கெகல்பத்ர பத்மே உள்ளிட்ட பாதாள உலக குழு தலைவர்கள் கைது செய்யப்பட்ட போதும் எவ்வித அரசியல் தலையீடுகளுமின்றி அவர்கள் கைது செய்யப்பட்டதாக சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் அரசியல்வாதிகள் போலீஸ் விவகாரங்களில் தலையீடு செய்யாவிட்டால் எமது அதிகாரிகள் எந்தளவு திறமையானவர்கள் என்பது கெகல்பத்ரே பத்மே உள்ளிட்ட பாதாள உலக குழு உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்ட விவகாரத்தின் மூலம் அம்பலமாகியுள்ளது என அவர் குறிப்பிடுகிறார். இந்த சம்பவத்தினால் ஒரு சில அரசியல்வாதிகள் பதற்றமடைந்துள்ளதாகவும் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க குறிப்பிட்டுள்ளார்.